என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்ததை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் பேசுகிற வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிறவர்களாய், பாவம் செய்யாமல் நம்மை தற்காத்துக் கொள்கிறவர்களாய், மனங்கசந்து அன்று சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆலயத்திற்காக, ஆலயத்தின் பணிகளுக்காக நாம் மனதிலே நினைக்கிறவர்களாக, அதற்கான ஆயத்த வேலைகள் செய்கிறவர்களாக, ஆலய பணிகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, நம்முடைய ஜெபங்களில் மற்றவர்களை நாம் நினைத்து போராடி நாம் ஜெபிக்கிறவர்களாய், திறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.